சரவண பெருமாள் சார் கேட்டிங்களா? கேட்டிங்களா? ஆமா ஆமா, அவர் அந்த ப்ரீ மெட்ரிக் பத்தி சொல்றாரு. அதாவது கிளாஸ் 1ல இருந்து 8 வரைக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. அதுக்கான வரமுறை என்னன்றத யூனியன் கவர்மெண்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. 2009 சார் இப்போ கேள்வி வந்து அது கிடையாது. என்ன அப்படின்னா, நீங்க புதிய கல்விக் கொள்கை, தேசிய கல்விக் கொள்கையில நீங்க 7, 10 அந்த பாயிண்ட்ல நீங்க அரசு பள்ளிகளை தனியாரோடு சேர்க்க வேண்டும்ங்கிறது உங்களுடைய நேஷனல் பாலிசியாக இருக்கும்போது, ஒரு பிரைவேட் ஸ்கூல் அசோசியேஷன் வந்து ஓரளவு வசதி வாய்ப்பு இல்லாம இருக்கக்கூடிய அரசு ஸ்கூலுக்கு நிதி உதவி தர அப்படின்னு சொன்னதையே நீங்க இவ்வளவு பெரிய பிரச்சனையாக கிளப்புவதற்கு என்ன காரணம்? அதாவது அரசு பள்ளிகள்ல அது எங்களோட கேள்வி என்னன்னா, கொடுக்கப்பட்ட பணம் எங்கே போனது? 500 பள்ளிகளுக்கு இவங்க ஏன் கொடுக்கறாங்க? பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் கொடுக்கறாங்க. கொடுக்கறது வரவேற்கத்தக்க விஷயம் தான். அதற்கான விளக்கத்தை வந்து மாநில அரசாங்கம் தான் தெரிவிக்கணும். கேள்வி எழுப்பப்பட்டிருக்கு, எங்க மடியில கனம் இல்ல, நாங்க வந்து தெளிவா தான் இருக்கோம், எங்களுக்கு வந்து சமகிர சர்ச்சால இருந்து இது ஃபண்ட் வரல, அது ஒரு பாயிண்ட் ரைட்டு. அதற்கான விளக்கம் வந்து மத்திய அரசாங்கம் கொடுத்திருக்காங்க. நீங்க சொல்ற இப்ப ஐயா சொன்ன ப்ரீ மெட்ரிக் 1ல இருந்து 8 கிளாஸ் வரைக்கும் ஏன் வந்து அதை நிறுத்தி இருக்காங்க அப்படின்றத விளக்கத்தை உங்க யூபிஏ கவர்மெண்ட்ல போடப்பட்ட சட்டம் 2009 ஆர்டிஏ ஆக்ட் பிரகாரம் போடப்பட்ட சட்டம் பிரகாரமாக இந்த ப்ரீ மெட்ரிக் இது வந்து கேன்சல் பண்றோம். ஏன்னா ஆர்டிஇ ஆக்ட் பிரகாரம் வந்து ஃபண்ட் வாங்கிட்டு இருக்க மாணவர்களுக்கு எதற்கு ஸ்காலர்ஷிப் அப்படின்றத அந்த கிளாஸ் அங்க ஆர்டிஇ 2009ல இருக்கு. புரியுதுங்களா? அந்த இது வரும்போது இது என்ன ஸ்பெஷல் ஸ்காலர்ஷிப் அப்படின்றத கேள்வி எழுப்பப்பட்டிருக்கு. அதை வந்து நீங்க ஆட்சி பொறுப்புல இருந்த அங்கம் வகித்த யூபிஏ கவர்மெண்ட்ல 1-2 பீரியட்ல இது வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதாவது 2009ல வந்து இவங்க மறுபடியும் எலெக்ஷன் நடக்குது. அது பிறகு இம்ப்ளிமெண்ட் 2009ல தெளிவா பண்றாங்க ஆர்டி இந்த ஆக்ட். புரியுதுங்களா? அது பிரகாரம் தான் வந்து இவங்களுக்கு வந்து 1ல இருந்து 8 வரைக்கும் கேன்சல் பண்ணிருக்காங்க. பட் 9-10ல வந்து அவங்க கொடுத்துட்டு இருக்காங்க. 9 கிளாஸ் 10 கிளாஸ்க்கு வந்து இந்த ப்ரீ மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் கொடுக்கப்பட்டு தான் இருக்கு. அதுல எந்த இதுவும் கிடையாது, மாற்றம் கிடையாது. சரிங்களா? இப்ப ஸ்காலர்ஷிப் என்ன அப்படின்றது எப்படி வருது அப்படின்றத வந்து விளக்கம் பண்ணிருக்காங்க. நீங்க வந்து உதாரணத்துக்கு வேணா நீங்க வந்து என்ன தேதியிட்ட இதுல வந்து நீங்க பார்க்கலாம். 29 நவம்பர் 2022ல வந்து பத்திரிகையில தெளிவா விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த இதை வந்து ஏடுகள்ல படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஆகையினால மத்திய அரசாங்கம் வந்து இப்ப இருக்க அரசாங்கம் நீங்க வந்து பேரிடர் இதுக்கு கேக்குறீங்க பாத்தீங்களா ஃபண்டு, அதுல என்ன பேரிடர் ஆக்ட் என்ன அப்படின்றத நீங்க உங்க யூபிஏ கவர்மெண்ட்ல போடப்பட்டதுன்னா அது பிரகாரம் தான் ஸ்டேட் டிசாஸ்டர் ஃபண்ட், சென்ட்ரல் டிசாஸ்டர் ஃபண்ட் அப்படின்னு ஒதுக்கப்பட்ட பணத்தை தான் கொடுக்கப்பட்டிருக்கு. நீங்க அந்த இதுல வந்து திட்டத்துல நீங்க பாராளுமன்றத்துல பேசும்போதோ அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணும் போதோ நீங்க வந்து அதை கேள்வி எழுப்பல. நேஷனல் டிசாஸ்டர் அனௌன்ஸ் பண்ண கூடாதுன்றதுதான் அந்த சட்ட நுணுக்கத்தினுடைய அந்த ரெசல்யூஷன் பில் பாஸ் பண்றது முக்கிய சாராம்சம். அதே மாதிரிதான் இந்த ஆர்டிஇ 2009 பாஸ் பண்ணும் போதும் நீங்க வந்து நான் அதுதான் வந்து திரும்பி சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து உங்களுக்கு வந்து குற்றமா விளங்கும் இந்த திமுக இருக்கவங்களுக்கு. ஏன்னா நீங்க வந்து தூங்குவீங்க, பாராளுமன்றத்துல முக்கியமான அம்சம் வரும் தூங்குவீங்க. காவேரியில பிரச்சனை வருது, கர்நாடகா சித்தராமையா வந்து அபிடேவிட் ஃபைல் பண்றாங்க. அந்த அபிடேவிட்டை எதிர்த்து உங்களால கவுண்டர் அபிடேவிட் ஃபைல் பண்ண முடியல. ஏன் காரணம் என்ன சொல்லுங்க பாக்கலாம். சரி, நீங்க என்ன மெத்தனத்தன்மையா இல்ல வந்து உங்களுக்கு சிவன் போக்கு சித்தன் போக்கா இல்ல மன்னராட்சி முறையை நீங்க நடத்தணும்னு நினைக்கிறீங்களா? மக்கள் எல்லாம் இப்படியே இருக்கட்டும், தமிழக மக்கள் இப்படியே இருக்கட்டும் சார் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறமேட்டு முறையா எலெக்ஷனை சந்தித்து டிஎம்கே கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணிருக்கு. நீங்க அத வந்து நீங்க மன்னராட்சி அப்படின்னீங்கன்னா என்ன அர்த்தம்? அது எனக்கு ஒண்ணுமே புரியல. ஒரு 10 வருஷம் கவர்மெண்டே இல்ல சார், எதிர்க்கட்சியா இருந்தாங்க. எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணிட்டு அவங்க கவர்மெண்ட ஃபார்ம் பண்ணிருக்காங்க. நீங்க அவர்களை மன்னராட்சி எலெக்ஷனை ஃபேஸ் பண்றாங்க. ஆனா என்ன அவங்க வந்து அதாவது அவங்களோட கட்சியை குறித்து நாங்க பேசுவோம் தனியா. அன்னைக்கு நீங்க அதை பேசுங்க. அவங்க கட்சியை குறித்து பேசுவோம், அன்னைக்கு பேசுனா நீங்க பேசுவோம். சரி, நம்ம பேசலாம் சார். நீங்க இணைப்புல இருங்க. ஸ்ரீதர் சார்,
ஸ்ரீதர் சார், ஒருவேளை உங்களுடைய அசோசியேஷனுடைய நிர்வாகிகள் சொன்னது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டு இன்னைக்கு இது வந்து காங்கிரஸ் வரை இன்னைக்கு ரியாக்ட் பண்ணுவதற்கு அது ஒரு பெரிய காரணம் ஆயிடுச்சா? முருகன் சார் மிக அழகாக சொன்னாரு, சிஎஸ்ஆர் ஃபண்ட்ல எத்தனை கூறுகள் இருக்கு அப்படின்னு சொல்லி. இல்ல, சிஎஸ்ஆர் ஃபண்ட்ல கூறுகள் இல்ல, நீங்க நம்ம ஸ்கூல் நம்ம ஊர் பள்ளி அப்படிங்கிற தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய திட்டத்திற்கு நிதி தருவதில் பல கூறுகள் இருக்கு, அதுல சிஎஸ்ஆர் ஒண்ணுன்னு சொன்னாரு. அப்படி அதுல சிஎஸ்ஆர் ஒண்ணுன்னு சொன்னார். அந்த இதுல அந்த வகையில தான் நாங்கள் மிக தெளிவாக சொன்னோம் அந்த இடத்திலே, நாங்கள் அரசு பள்ளியிலிருந்து வந்தவர்கள், ஆகவே அந்த பள்ளிக்கு நன்றி செலுத்தும் விதமாகத்தான் நாங்கள் எங்கள் பங்களிப்பை செய்ய விரும்புகிறோம் என்றுதான். அதுதான் லாபத்தில் இருந்தான் கேக்குறாங்க. இல்ல, லாபம் நஷ்டம் என்பதே பார்க்கப்படவில்லை அந்த இடத்திலே. நாங்கள் வந்து லாபத்திலிருந்து செய்கிறோம், நஷ்டத்திலிருந்து செய்கிறோம், கையிலிருந்து செய்கிறோம் என்றெல்லாம் சொல்லவில்லை. எங்களது பங்களிப்பு அதில் நாங்கள் செய்கிறோம் என்றுதான் சொன்னோம். ஏனென்று சொன்னால் அரசு பள்ளிகள் இன்றைக்கு பல்வேறு திட்டங்கள் தீட்டப்பட்டு 64 வகையான திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு அரசு பள்ளி மாணவர்கள் அத்துணை பேரையும் செலக்ட் செய்து அமைச்சர் அவர்கள், மாண்புமிகு கல்வி அமைச்சர் அவர்கள் வெளிநாடு வரை அழைத்து செல்கிறார்கள். ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு திட்டங்களாக தீட்டப்பட்டு இன்றைக்கு அரசு பள்ளிகள் அத்தனையும் தனியார் பள்ளிக்கு இணையாக ஸ்மார்ட் போர்டு வகுப்புகளாக மாற்றப்படுகின்றன. ஆசிரியர் அத்தனை பேரும் மாணவர் மைய கல்வியாக இன்றைக்கு கொண்டு செல்கிறார்கள். இதையெல்லாம் குறிப்பிட்டுத்தான் மாண்புமிகு அமைச்சர்கள் அவர்கள் பேசினார்கள். நீங்களும் பாருங்கள், எங்களையும் பாருங்கள், நாங்களும் வருகிறோம், உங்களையும் பார்க்கிறோம், நமது மாணவர்களுக்கு, தமிழக மாணவர்களுக்கு நல்லதை செய்வோம் என்று சொன்னார்கள். ஏனென்றால் தமிழகத்திலேதான் 50% உயர்நிலை கல்வியையும் அந்த உயர்நிலை கல்வியிற்கான அட்மிஷனும், அதாவது 100% 95% இலக்கு என்று நிர்ணயித்து அனைவருக்கும் கல்வி என்ற இலக்கை நிர்ணயித்து செயல்படுத்திக் கொண்டது. மற்ற மாநிலங்களை போல 44,000 கோடி கொடுத்த மாநிலத்திற்கு இவர்கள் கேள்வி கேட்கிறார்கள். 88,000 கோடி கொடுத்த மாணவத்திலே பள்ளி இல்லை, கொட்டகை இல்லை, ஆட்டுக்குட்டகைகளை வைத்து பள்ளிக்கூடம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் அங்கே ஒழுங்கான மும்மொழி கொள்கையும் கிடையாது, இருமொழி கொள்கையும் கிடையாது. தமிழகத்துக்கு இருமொழி கொள்கை வேண்டும் என்ற பிடிவாதத்தினால் தான் இவர்கள் தமிழக மக்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளாமல் 2,000 கோடியை தர மறுக்கிறார்கள். நீங்கள் பிஎம்சி திட்டத்தில் கையெழுத்திடுங்கள், உடனடியாக 2,000 கோடி தருகிறோம் என்று சொல்கிறார். இந்த 2,000 கோடியிலே தான் எங்களுக்கு அனைவருக்குமான கல்வி திட்டம், ஆர்டிஐ கல்வி திட்டத்திற்கான பணமும் எங்களுக்கு வருகிறது. எங்களுக்கு 2 ஆண்டுகளாக பாக்கி இருக்கிறது என்றால் இவர்கள் 2,000 கோடியை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் ஏதோ இலவசமாக ஆர்டிஐ திட்டத்தை கேட்கவில்லை. 25% மாணவர்களுக்கு, ஏழை எளிய மாணவர்களுக்கு கட்டாய கல்வி கொடுக்க வேண்டும் என்று எங்களை வற்புறுத்துகிறார்கள். கட்டாய கல்வி கொடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். இந்த செலக்ஷன் அரசு மூலமாக நடக்கிறது. அரசாங்கம் தேர்ந்தெடுத்து கொடுத்தவர்களுக்கு தான் நாங்கள் கல்வி கொடுக்கிறோம். அந்த கல்விக்கான கட்டணத்தை தான் நாங்கள் கேட்கிறோம். அதையும் இவர்கள் பணம் கொடுக்காததனால் மாநில அரசு அவர்கள் கொடுக்கவில்லை என்றாலும் நாங்கள் எப்படியாவது கொடுப்பதற்கு முயற்சி செய்வோம் என்றுதான் சொல்லுகிறார்கள். ஆகவே இந்த திட்டங்களுக்கு கொடுக்கக்கூடிய 44,000 கோடி ஏதுவோ மாணவர்கள் கைக்கு மட்டுமே இவர்கள் 44,000 கோடியை கொடுப்பது போல் சொல்லுகிறார்கள். 44,000 கோடியிலே சம்பளம் எத்தனை சதவீதம் போகிறது? கிட்டத்தட்ட 2,5 லட்சம் ஆசிரியர்கள் இருக்கிறார்கள், 2,5 லட்சம் பணியாளர்கள் இருக்கிறார்கள். இத்தனை பேருக்குமான எஸ்டாப்ளிஷ் சம்பளமும் இயக்குநரக சம்பளமும் சம்பளமும் எங்கிருந்து கொடுக்க முடியும்? ஆகவே வளர்ச்சி திட்டங்களுக்கு என்று நிச்சயமாக எல்லா அரசும், எங்கள் அமைச்சர் அவர்கள் குறிப்பிட்டது போல் சொன்னார்கள், இந்த வளர்ச்சி திட்டம் தனியார்களிடத்திலே வாங்குவது என்பது காலமாக இருந்து வந்திருக்கிறது. ஆகவே இந்த வளர்ச்சி திட்டத்திற்கான பங்களிப்புக்கு நன்றி என்றுதான் சொல்லிவிட்டு போனார்கள். நாங்கள் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த லாபத்திலிருந்து தருகிறோம் என்று சொல்லவில்லை, நாங்கள் ஏதேனும் கைமாறு செய்கிறோம் என்றுதான் சொன்னோம். ஓகே சார், ஓகே, நல்ல வார்த்தையை பயன்படுத்திட்டே இருக்காரு. திரும்ப அத ஒரு வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும், பணத்தெல்லாம் என்ன பண்றீங்க, அப்படி ஒரு தேவை இருக்கா பள்ளி கல்வித்துறைக்கு? இல்ல, ஏன்னா இது வந்து மறைமுகமா நடக்கக்கூடிய ஒன்றல்ல. ஒவ்வொரு ஊர்லயும் உங்க ஊர்ல ஒரு பள்ளி நிலைமையை பார்க்கலாம். அரசு பள்ளி என்று சொன்னால் ஆசிரியருக்கு சம்பளம் அதிகம், மாணவருக்கு வசதி குறைவு. ஓகே. தனியார் பள்ளி என்று சொன்னால் ஆசிரியருக்கு சம்பளம் குறைவு, மாணவர்களுக்கு வசதி அதிகமா இருக்கும். அப்படிதான் இருக்கும். இது சரி பண்ணணும். அங்க உள்ள ஆசிரியர்கள் பாதிக்கப்படுவதை சரி பண்ண வேண்டும். தனியார் பள்ளிகள் ஆசிரியர்களுக்கு சரியான சம்பளம் கொடுக்கணும். அது மாதிரி அரசு பள்ளி மாணவர்களுக்கு வசதி வாய்ப்பை ஏற்படுத்த வேண்டும். இப்ப இங்க கொடுத்திருக்கிறது தனியார் பள்ளி சங்கம். சங்கத்துக்கு லாப நட்ட கணக்கு கிடையாது. ஓகே, புரியுது. ஒன்லி வரவு கணக்கு மட்டும்தான். அதை சங்க நலனுக்காகவோ அது சமுதாய நலனுக்காக செலவு பண்ண வேண்டும் என்ற நிலையில நாம் சார்ந்திருக்கிற கல்விக்கே அதை செலவு பண்ணும் என்று பெரிய மனதோடு ஒரு செலவை கொண்டு வருகிறார்கள்.
அந்த செலவை கொண்டு வருவதனால் இந்த பள்ளிக்கூடங்கள் அவர்களிடமே சேர்ந்து விடும் சொன்னா நான் ஏன் பள்ளிக்கூடத்துக்கு செஞ்சிருக்கிறேன், அப்ப அந்த பணம் எனக்கு வந்துருமா, அந்த பள்ளிக்கூடம் எனக்கு வந்துருமா? இது ஒரு தவறான சிந்தனை. இப்ப ஒன்றியத்தில் அமர்ந்திருக்கிற அரசு அனைவருக்கும் கல்வி என்ற உரிமை மறுக்கின்ற அரசு. உதாரணத்திற்காக வீட்டுல அரசு பள்ளி மாணவர்களுக்கு இடம் கிடைக்கவில்லை என்ற காரணத்தினால தான் தமிழ்நாட்டில் உள்ஒதுக்கீடாக 7% முடுக்கப்பட்டது. அதே மாதிரி அரசு பள்ளி மாணவர்களுக்கு ஐஐடியிலோ ஐஐஎம்லோ அரசு ஒன்றிய அரசு நிறுவனங்கள் எதிலையுமே கிடைப்பதில்லை. அது மாத்திரமல்ல, இப்ப தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மற்ற மத்திய அரசாங்கத்துடைய பள்ளிகளை நாம் பார்க்கிறோம், மற்ற மாநிலத்தில் இருக்கக்கூடிய பள்ளிகளையும் பார்க்கிறோம். எல்லா வசதியும் கொடுத்திருக்கிறாங்க. ஆனா எல்லா மாணவரும் சேர முடியுதா? இல்ல. தமிழ்நாடு அரசு நடத்துகின்ற பள்ளியில் தான் அனைத்து மாணவரும் சேர்ந்து பயன்பெறுகிறார்கள். ஆகவே இந்த சட்டம் வரவேற்கப்பட வேண்டும், இன்னும் விரிவுபடுத்தப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். முருகையன் சார், மாணவர்களை பள்ளியை தேர்ந்தெடுத்து அந்த குறிப்பிட்ட மாணவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு வாசலை தமிழ்நாடு அரசாங்கம் திறந்திருக்குது. அந்த அந்த ஒரு பர்டிகுலர் ஸ்டூடெண்ட்டை சூஸ் பண்ணி அவங்களுக்கு டொனேட் பண்ணலாம், அவங்களுக்கு உதவி செய்யலாம் அப்படிங்கிறது. இப்போ சார் சொன்னதை போல ஸ்கூலுக்கும் உதவி செய்யலாம் அப்படிங்கிறதையும் இந்த அரசாங்கம் செஞ்சிருக்கு. இதே அரசு பள்ளிகளுக்கு என்னன்னா 234 எம்எல்ஏக்கள் இருக்காங்க. இந்த எம்எல்ஏக்களுடைய நிதியின் கீழாகவும் உதவிகள் செய்யப்படுது. நிறைய ரோட்டரி இருக்கு, இன்னர்வில் இருக்கு, அப்புறம் லயன்ஸ் கிளப் இருக்கு, இவங்க எல்லாமும் செய்கிறார்கள். அதையும் தாண்டி இப்ப வெளிவந்த இந்த குரல் தான் இதை பெரிய சாட்சியா கிளப்பி இருக்கு. இது பிரைவேட் ஸ்கூல் அசோசியேஷன். சார், ஒரு பெரும் தேவையை கொண்டுதான் இங்க பள்ளி கல்வித்துறை ஃபங்க்ஷன் ஆயிட்டே இருக்கா சார்? வணக்கம், நான் சொல்றேன் சார். அதாவது முதல்ல சரவண பெருமாள் ஐயா சொன்னதுக்கு சொல்லிருங்க. ஒருங்கிணைந்த கல்வி திட்டத்தின் கீழே நிதி இன்றைக்கு வரைக்கும் ஒதுக்கப்படாதல எத்தனை லட்சம் குழந்தைகள் ஆசிரியர்கள் பாதிக்கப்படுகிறார்கள் என்பதை உணர்ந்து ஒன்றிய அரசு நிதி ஒதுக்கணும். பழைய குப்பையெல்லாம் கலர்றது கொடுங்க. இப்ப கொடுக்க வேண்டிய 573 கோடி ரூபாய் என்னாச்சுங்கிறத பத்தி சிந்திக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம். இரண்டாவது ஒரு கேள்வி கேட்டீங்க, ரொம்ப அருமையாக. தனியார் பள்ளிகளுடைய சங்க நிர்வாகிகள், முன்னாள் அரசு பள்ளி மாணவர்கள் அரசு பள்ளிக்காக ஏதாவது செய்ய வேண்டும் என்று நினைத்தால் ரோட்டரி சங்கம் மாதிரி அந்த மாதிரி இது மாதிரி ரொம்ப அழகா நம்ம ஸ்கூல்ல நம்ம ஊர் பள்ளி திட்டம் இருக்கு, அந்த அந்த வெப்சைட்டுக்குள்ள போய் பதிவு பண்ணி நீங்க கொடுப்பதில் எந்த ஆட்சேபனையும் இல்லை. ஆனால் நீங்களாக அங்க போய் இந்த ட்ரெயினிங் சிஸ்டம் சொன்னாரு சார், முருகன் சார் சொன்னார் அழகா. அந்த தேசிய கல்விக் கொள்கையிலே இன்னைக்கு பாத்தீங்கன்னா விளையாட்டு மைதானம் என்பது அரசு பள்ளியில தான் வலுவா இருக்கும். நீங்க தனியார் பள்ளி அவ்வளவு இருக்காது. நீங்க விளையாட்டு மைதானத்தை நாங்கள் ஷேர் பண்ணி நாங்கள் எடுத்துக்கொள்வோம், அதுல ஷேர் பண்ணிக்குவோம் சொல்லிட்டு இந்த பள்ளிக்கூட அரசு தனியார் பள்ளி இணைக்கின்ற அந்த தேசிய கல்விக் கொள்கையுடைய கூறு நிறைவேறக்கூடாது என்பதற்காகத்தான் இன்றைக்கு விழிப்புணர்வோடு இந்த விஷயத்தை பற்றி நம்ம விவாதித்துக் கொண்டிருக்கிறோம். அதே நேரத்திலே சைனிக் பள்ளிகளை தனியார் பள்ளிகள் ஆக்குவதற்கு முயற்சிப்பதை போல இன்றைக்கு சைனிக் பள்ளிகளை ஒன்றிய அரசு தனியார் மயமாக்குகிறது. அப்படி ஆக்காமல் அரசு பள்ளிகளை வலுப்படுத்தி அனைவருக்கும் கல்வி கொடுப்பது அரசாங்கத்துடைய கடமை என்கிற அந்த உணர்வோடு செல்ல வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. ஒரு பெரும் புரிதல் பிழையால் ஏற்பட்ட பிரச்சனையா சார் இப்போ இந்த எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்? இப்ப அவர் அமைச்சர் பேசுனது அதை ஒட்டி வர்றது திசை திருப்புகின்ற வேலை. அதாவது அரசு பள்ளிகளை தனியார் மயமாக்க வேண்டும் என்பது 2020 NEP-னுடைய ஒன்றிய அரசாங்கத்தினுடைய தாரக மந்திரம். WTO-ல 2016 டிசம்பர்ல பிரதமர் மோடி அவர்கள் கையெழுத்து போட்டு வந்தாரு. அரசு பள்ளிகள்லாம் மூடிடணும், இதுதான் அவருடைய நோக்கமே. இதுல 7வது சாப்டர்ல முழுக்க அதான் சொல்லிட்டு இருக்காங்க. 27 சாப்டர்ல 7வது சாப்டர் அப்படிதான் இருக்கு. அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு, சின்ன எடுத்துக்காட்டு சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். 6% ஃபண்டு ஒதுக்கணும் உள்நாட்டு உற்பத்தியில அவங்க சொன்னாங்க. இது வரைக்கும் 6% ஒதுக்கவே கிடையாது. எத்தனை சதவீதம் ஒதுக்கியிருக்காங்க? 2023 3%, 2024 2%. இப்படி பள்ளி கல்விக்கான சதவீதத்தை நீங்க குறைச்சிக்கிட்டே வரீங்க. ரைட்டு, எவ்வளவு நீங்க ஒதுக்கிருக்கீங்க? 63,000 கோடி. ஆல் ஓவர் தேசத்திற்கு, இந்த நாட்டிற்கு நீங்க 32 மாநிலத்திற்கு சேர்த்து ஒதுக்கின காசு 63,000 கோடி. 63,000 கோடி ஒதுக்கிட்டு ஒரு மாநிலத்திற்கு தன்னுடைய உள்ள வருமானத்திலிருந்து 25% ஒதுக்கக்கூடிய 45,000 கோடி ஒதுக்கக்கூடிய இந்த மாநில அரசாங்கத்தை நீங்கள் குறை சொல்வதற்கு ஒரு துளி கூட உங்களுக்கு எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. எனவே
மத்திய அரசாங்கத்தினுடைய ஒன்றிய அரசாங்கத்தினுடைய பள்ளியை தனியார்மயம் ஆக்கியே ஆக வேண்டும் என்கின்ற NEP 2020 என்கின்ற அந்த கொள்கையை நாங்கள் முழுக்க எதிர்க்கின்றோம். மாநில அரசாங்கத்தினுடைய கல்வித்துறைக்கு செயல்பட்டு வரக்கூடிய விஷயங்களை முழு மனதோடு ஜாக்டோ ஜியோ ஆசிரியர் அரசு ஊழியர் சங்கம் முழுமையாக வரவேற்கிறது. ஓகே சார், ரொம்ப நன்றி சார்.